பாபாவை உணர்ந்து கொள்ளுங்கள். பாபாவை குறிப்பிட்ட சில ஆலயத்தில் மட்டும் மிகவும் விசேஷமான சக்தி கொண்டவராக உருவகப்படுத்துவது, மேலும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை பாபாவிடம் எடுத்து கூறும் பிரதிநிதிகள் போன்ற மனப்போக்கில் நடந்து கொள்வது என்று சிலர் செயல்படுகின்றனர். உண்மை அதுவல்ல. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லோருடைய வேண்டுதல்களுக்கும் துயரங்களுக்கும் பாபா செவி சாய்க்கின்றார். பக்தர்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வருகின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக பக்தர்களை பாபா தமது குழந்தைகளைப் போலவே நேசிக்கின்றார், நேசித்தும் வருகின்றார். ஒரு சமயம் பாபா தனது அருகே தூங்கிய ஒரு குழந்தையை சுட்டிக்காட்டி, இக்குழந்தை தூங்கும்போது நாம் அருகில் இருக்க வேண்டும், விழித்திருந்து கவனித்து சிரமம் ஏற்க வேண்டும் என கூறினார். பக்தர்களின் பால் பாபாவின் அக்கறை அத்தகையது. எப்போதுமே பாபா தமது பக்தர்களின் பின்னாலேயே இருந்து பக்தர்களை பாதுகாத்து வருகின்றார். இதுவே உண்மை. இதில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த உண்மையை கிரகித்து கொள்ளும் போதுதான் உங்கள் மனதில் அச்சம், கவலை எதுவும் இல்லாது போகும். சாய் மகாராஜ் குருவை தேடி செப்டம்பர் மாதம் இதழில் இந்த கருத்து குரு யோகி ஸ்ரீராம் பாபா அவர்களால் பகிரப்பட்டுள்ளது. குரு வாழ்க, குருவே சர்வம். இந்த புத்தகம் வேண்டுவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.